இந்த காலத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அதுல ஒரு சிலருக்கு கரு உருவாகி கருவுலயே குழந்தை கலைஞ்சிடுது. அப்படி இல்லைன்னா நல்லபடியா குழந்தை பிறந்து பிறந்த உடனே குழந்தை இறந்து போகுது. உடனே சுத்தி இருக்கிறவங்கலாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன பாவம் செஞ்சியோ உன் குழந்தை பிறந்த உடனே இறந்து போச்சு, உனக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கல அப்படின்னு. குழந்தை இழந்த வலியை விட இந்த வார்த்தையோட வலி அதிகமா இருக்கு. இந்த வார்த்தைகள்லாம் உண்மையா? பாவம் செஞ்சவங்களுக்கு தான் அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் இறந்து போகுமா? இல்ல இதற்கான காரணங்கள் என்ன? பிறந்த குழந்தைகள் என்ன பாவம் பண்ணுச்சு? எதற்காக பிறந்த உடனே இறப்பதற்கான விதி அவங்களுக்கு விதிக்கப்பட்டுச்சு? புராண கதையில இத பத்தி என்ன சொல்றாங்க? முன்னொரு காலத்துல பிரதீபனு நல்லாட்சி புரிந்த மன்னன் இருந்தாரு. அறவழியில தன்னோட ஆட்சியை நடத்திட்டு வந்தாரு. அவரோட மகன் சாந்தனுவும் தன்னோட தந்தையோட வழியில நல்ல குணங்களையும் ஒழுக்கத்துடனும் வந்துட்டு இருந்தாரு. ஒரு முறை சாந்தனு ஒரு நதிக்கரை ஓரத்துல வந்துட்டு இருந்த போது அங்க ஒரு அழகான பெண்மணிய பாக்குறாரு. அவளோட பேரழகுல சாந்தனு மகாராஜா மயங்கிறாரு. இவ்வளவு அழகான பேரழகிய தாம் மனம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. நேரா அந்த பெண்மணி கிட்ட போய் சாந்தனு மகாராஜா கேட்குறாரு, நீ என்ன திருமணம் செஞ்சுக்கிறியா அப்படின்னு. அப்போ அந்த பெண்மணி சாந்தனு மகாராஜா கிட்ட சொல்றாங்க, சரி நான் உங்களை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. அந்த நிபந்தனைக்கு நீங்க கட்டுப்பட்டா நான் உங்களை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி என்ன நிபந்தனைன்னு சொல்லு அப்படின்னு சாந்தனு மகாராஜா கேட்குறாரு. அதுக்கு அந்த பெண்மணி, நான் யாரு, எங்கே இருந்து வரேன், என் குலம் கோத்தரம் என்னன்னு நீங்கள் என்ன கேட்கவும் கூடாது, என்னை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கவும் கூடாது. அதே மாதிரி திருமணத்திற்கு பிறகு நான் என்ன செஞ்சாலும் அதை நீங்கள் தடுக்கக்கூடாது. அது நல்லதோ கெட்டதோ நான் என்ன காரியம் செய்கிறேன்னு தடுக்கக்கூடாது. ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கக்கூடாது. இந்த நிபந்தனைகளுக்கு நீங்கள் உட்பட்டு வாழ்ந்தீங்கன்னா நம்ம சந்தோஷமாக வாழலாம். எப்போ இந்த நிபந்தனைகளை நீங்கள் மீறுறீங்களோ அப்போ உங்கள் வாழ்க்கையை விட்டுட்டு போயிடுவேன். இதுக்கு சரினா நான் உங்களை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்கிறா. சாந்தனு மகாராஜா அந்த பெண் மீது இருந்த வசீகரத்தினால எதை பற்றியும் கவலைப்படாமல் அவ சொல்கிற எல்லா நிபந்தனைகளுக்கும் சரின்னு சொல்லிடுறாரு. இப்போ அந்த பெண்மணியும் சாந்தனு மகாராஜாவும் திருமணமும் நடக்குது. குடும்ப வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமாகவே போகுது. அந்த பெண்மணி அழகுல மட்டும் இல்ல, அடக்கத்திலையும் ஒழுக்கத்திலையும் குடும்பம் நடத்துற பாங்குலையும் ரொம்பவே வசீகரிக்கிறாங்க சாந்தனு மகாராஜாவை. இப்படிப்பட்ட பெண்மணி மனைவியை அடைஞ்சதுக்கு என்ன பாக்கியம் அடைஞ்சேனோ அப்படின்னு சாந்தனு மகாராஜா பெருமை அடைகிறாரு. இவங்களோட இந்த அழகான இல்லற வாழ்வுக்கு சாட்சியா அந்த பெண்மணி கருவுற்றாள். தன் மனைவி கருவுற்ற செய்தியை கேட்டதும் சாந்தனு மகாராஜா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. தனக்கு வாரிசு வரப்போகுது, தன்ன மாதிரியான நல்ல வீரத்துடனும் தன் மனைவி மாதிரி பேரழகுடனும் இளவரசியோ இளவரசனோ தன் நாட்டிற்கு வாரிசாக வரப்போறாங்கன்னு சந்தோஷத்துல இருக்காரு. காலங்கள் போகுது. சாந்தனுவோட மனைவியான அந்த பெண்மணி ஒரு அழகான ஆண் குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. தன் வாரிசை சாந்தனு ஆர்வமாக பார்க்க வரும்போது அவரின் மனைவி பச்சிளம் குழந்தைய எடுத்துட்டு விடுன்னு நடந்து போகிறாங்க. எங்கே தான் போகிறா அப்படின்னு சாந்தனும் பின்தொடர்ந்து வர நேராக கங்கை நதி ஓரமாக போகிறாங்க. அங்கே பெருக்கெடுத்துட்டு வந்துட்டு இருந்த அந்த கங்கை நதியில் இந்த பச்சிளம் குழந்தைய போட்டுறா. அந்த நதியாக அந்த குழந்தை அடிச்சுக்கிட்டு போய் அந்த குழந்தை இறந்து போகுது. இதை பார்த்த சாந்தனு மகாராஜாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. தன் மனைவி செய்த இந்த கொடுமையான காட்சியை பார்த்து உறைஞ்சு போய் நிற்கிறாரு. ஆனால் இதற்கான விளக்கத்தை தன் மனைவி கிட்ட கேட்க முடியாது. ஏன்னா அவங்க விதிச்ச நிபந்தனை இப்படி, என்ன காரியம் செஞ்சாலும் தடுக்கக்கூடாது, ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவர் அமைதியா போயிறாரு. கொஞ்ச நாள்ல மறுபடியும் கருவுற்ற சாந்தனுவோட மனைவி. ஆனா அதே நிகழ்வு மறுபடியும் நடக்குது. அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அந்த இரண்டாவது குழந்தையும் கங்கை நதியில போய் போட்டுறாங்க சாந்தனுவோட மனைவி. இந்த முறையும் சாந்தனுவால எந்த கேள்வியும் கேட்க முடியல. பொறுமையா இருக்காரு. இந்த நிகழ்வு ஒரு முறை 2 முறையோட நிக்கல, 7 முறையும் நடக்குது. 7 குழந்தைகளும் ஆண் குழந்தையாகவே பிறக்குது. 7 குழந்தைகளையும் கங்கை நதியில போய் போட்டுடுறாங்க. இப்ப 8வது முறை கருவுற்றிருக்காங்க. இந்த முறையும் 8வதா ஆண் குழந்தையே பிறக்குது. இந்த முறையும் பிறந்த உடனே அந்த ஆண் குழந்தையை எடுத்துக்கிட்டு கங்கை நதி பக்கம் போகும்போது இதற்கு மேல பொறுமையா இருக்க முடியாத சாந்தனு மகாராஜா மனைவியை தடுக்கிறாரு. கேள்விக்கு மேல கேள்வி கேட்கிறாரு. நீ என்ன அரக்கு குலத்தில் பிறந்தவளா, ராட்சசியா? நீ பெற்றெடுத்த இந்த பச்சிளம் குழந்தையை எப்படி ஆற்றல விட்டு கொள்றதற்கு உனக்கு எப்படி மனசு வருது? இதற்கு மேல உன்னோட நிபந்தனைகளை கடைபிடிக்க முடியாது. எனக்கு காரணம் சொல்லு. ஏன் இந்த மாதிரியான கொடூர செயலை செஞ்சுட்டு இருக்க? அந்த குழந்தைகள் என்ன பாவம் செஞ்சுச்சு? பிறந்த உடனே தாய் கையிலேயே இருக்கிற மாதிரியான விதி ஏன் இந்த குழந்தைகளுக்கு அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ சாந்தனு மகாராஜாவோட மனைவியான அந்த பேரழகி தன்னோட சுயரூபத்தை காட்டுறாங்க. அந்த பெண்மணி கங்கை நதியான கங்கா தேவி. இதற்கான காரணத்தை சொல்றாங்க. தேவலோகத்துல 8 கன தேவதைகள் இருந்தாங்களாம். அவங்களோட பரியர்கள் தரன், துருவன், சோமன், அபன், அணியன், அக்னி, பிரத்யுசன், பிரபாசன். இந்த 8 பேரையும் அஷ்டவசுகள் அப்படின்னு அழைப்பாங்க. ஒரு முறை இந்த அஷ்டவசுகள் தன் மனைவிகளுடன் பூலோகத்தில் ஒரு காட்டில் தன்னோட நேரத்தை கழிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாகவும் உல்லாசமாகவும் இருந்தாங்க. அந்த காட்டில் ஒரு சின்ன குடில் இருந்தது. அங்கே தான் வசிஷ்ட முனிவர் இருந்தார்.
அப்போ அந்த ஆசிரமத்து வழியா அவங்க போகும்போது அந்த ஆசிரமத்துல நந்தினி அப்படின்ற பசுவை பார்த்துருக்காங்க. தேவ பசுவான காமதேனுவின் மகள் தான் இந்த நந்தினி பசு. இந்த நந்தினி பசுவை பார்த்துட்டு அசிஷ்டவசுக்கள் ஒருவரான பிரபாசன் அவரின் மனைவி மட்டும் நந்தினி பசு மீது மயங்குறாங்க. தன் கணவன்கிட்ட அந்த நந்தினி பசு தனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. தன் அழகான மனைவியோட ஆசையை நிறைவேற்றணும். சரியா வசிஷ்ட முனிவர் குடில்ல இல்லாத நேரம் பார்த்து நந்தினி பசுவை திருடிட்டு அஷ்டவசுக்கள் போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலே திரும்பி வந்த வசிஷ்ட முனிவர் தன்னோட பசுவை காணோன்னு தேடுறாரு. தன்னோட ஞான திருஷ்டியில என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறாரு. அஷ்டவசுக்களை அழைச்சு ஒரு பெரிய சாபம் கொடுக்கறாரு. 8 பேரும் தேவலோகத்துல விட்டு பூலோகத்துல வந்து மனித பிறவி எடுக்கணும் அப்படின்றது தான் அந்த சாபம். மனித பிறவி எடுக்கணும் அப்படின்றது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. மனித பிறவியில மனிதரா வாழ்றது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. ஏன்னா மனித பிறவி எடுத்தா நிச்சயம் கருமாக்களை செய்ய வேண்டியது வரும். கருமாக்களுக்கான வினைகளையும் அனுபவிக்க வேண்டியது இருக்கும். அதனால இந்த 8 பேரும் ரொம்ப பயந்தாங்க. சாபம்னு ஒன்று கொடுத்தா சாப விமோச்சனம்னு ஒன்று இருக்கணும்ல. இந்த 8 பேரும் வசிஷ்ட முனிவர்கிட்ட போய் தங்களோட தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்குறாங்க. சாப விமோச்சமும் கேட்குறாங்க. சாப விமோச்சனமா வசிஷ்ட முனிவர் சொன்னது, பூலோகத்துல ஒரு புனிதவதியான தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த உடனே மரணம் அடைஞ்சு முத்தி அடைந்து நீங்க தேவலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்றது தான் விமோச்சனமா கொடுத்திருந்தாரு. இதை கேட்டதும் அஷ்டவசுகள் கொஞ்சம் ஆறுதல் அடைகிறாங்க. உடனே எல்லாரும் கலந்து பேசி நேரா புனிதமான நதியான கங்கா தேவியை போய் பார்க்குறாங்க. தங்களுக்கு நடந்த விஷயங்களையும் தங்களோட சாபத்தையும் சாப விமோச்சனத்தையும் பற்றி சொல்கிறாங்க. பூலோகத்தில் நீங்கள் பிறந்து எங்களுக்கு தாயாக இருந்து பிறந்த உடனே எங்களுக்கு மரணத்தை கொடுத்தீங்கன்னா நாங்கள் உடனடியாக முத்தி அடைஞ்சிருவோம், தேவலோகத்துக்கு போய் சேர்ந்துடுவோம். அதற்கான உதவி நீங்கள் செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. இரக்கமே உருவான கங்கா தேவி சரின்னு சம்மதிக்கிறாங்க. இப்போ புனிதவதியான தாய் கிடைச்சாச்சு. ஆனால் கங்கா தேவியை திருமணம் செய்து குழந்தையை கொடுக்கக்கூடிய அளவு ஒரு நல்ல கணவர் வேண்டும் இல்லையா? அதனால கங்கா தேவியால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் சாந்தனு மகாராஜா. கங்காதேவி ஒழுக்கமும் வீரமும் நற்குணங்களும் நிறைந்த சாந்தனு மகாராஜாவை தன் கணவனாக தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ கங்காதேவிக்கும் சாந்தனு மகாராஜாவுக்கும் பிறந்த அந்த 8 பேர் தான் அஷ்டவசுக்கள். அதனால தான் அவங்களுக்கு பிறந்த உடனே அவங்களுக்கு மரணம் கொடுத்து முத்தி அடைய வச்சாங்க. இந்த கதையை கங்காதேவி சாந்தனு மகாராஜா கிட்ட சொல்ல, இப்போ சாந்தனு மகாராஜா மறுபடியும் ஒரு கேள்வி கேட்கிறாரு. சரி, 7 பேரை கொன்னுட்ட, அவங்களுக்கு மரணம் கொடுத்துட்ட, இப்போ இந்த 8வது குழந்தைய கொல்லும்போது நான் வந்து தடுத்துட்டேன், இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ வசிஷ்ட முனிவரோட சாபத்தோட விளக்கத்தை கங்காதேவி சொல்றாங்க. அஷ்டவசுக்கள்ல பிரபாசன் அப்படின்ற வசுவோட மனைவி தான் நந்தினி பசு மேல ஆசைப்பட்டது. அதனால பிரபாசன் சொல்றதை தான் மீதி 7 வசுக்களும் பிரபாசனுக்கு உதவி செஞ்சாங்க. அந்த குற்றத்தை தூண்டிய பிரபாச வசு மட்டும் இந்த மனித பிறவியை தொடரணும். இந்த 7 பேரோட பிறவியும் சேர்த்து பிரபாசன் தொடரணும். அவருக்கு விமோச்சனம் இல்லை அப்படின்றதான் வசிஷ்ட முனிவர் கொடுத்த சாபம். ஆனாலும் புனிதவதியான கங்காதேவிக்கும் சாந்தனு மகாராஜாவுக்கும் பிறந்ததுனால அந்த 8வது குழந்தை அறிவு, ஆற்றல், வீரம், ஞானம் இவற்றில் தலை சிறந்து விளங்கும். எவராலும் வெல்ல முடியாத ஆற்றல் கொண்டிருக்கும் அப்படின்னு கங்காதேவி விளக்கம் கொடுக்குறாங்க. சாந்தனு மகாராஜாவை விட்டு பிரிஞ்சிடுறாங்க தங்களோட நிபந்தனைப்படி. 8வது குழந்தைக்கு தேவ விரதன்னு பெயர் வச்சு சகல விதமான வித்தைகளையும் சொல்லி நற்பண்புகளோடையும் வளர்க்குறாங்க. அந்த தேவ விரத தான் பிற்காலத்துல பீஸ்மர்னு அழைக்கப்பட்டாரு. மகாபாரதத்துல தன்னகரற்ற தவிர்க்கவே முடியாத ஒரு கதாபாத்திரமாக பீஸ்மர் இருந்தாரு. அவர்தான் கங்காதேவிக்கும் சாந்தனு மகாராஜாவுக்கும் பிறந்த 8வது குழந்தையான அஷ்டவசுக்கள்ல ஒருவர். பிறந்த உடனே குழந்தைகள் இறந்து போகுது அப்படின்றதற்கான காரணம் தேவ ரகசியம். அவர்களோட முற்பிறவிற்கான பலன்கள்னு கூட சொல்லலாம். மனிதர்களாக பிறக்கிறதே நம்மளோட கருமாக்களை கழிக்கிறதுக்கு தான். பிறந்த உடனே இந்த மனித பிறவியை தொடராம கருமாக்கள் எதுவும் செய்யாம உடனடியா மரணம் கிடைச்சதுன்னா நிச்சயம் முத்தி கிடைக்கும். அப்படியான முத்தி கிடைக்கிற குழந்தைகள் தான் பிறந்த உடனே இருக்கிறாங்க. இப்போ சொல்லுங்க, ஒரு குழந்தை பிறந்த உடனே இருக்க பாவம் செஞ்சதான் காரணமா, இல்லை ஒரு ஆன்மாவிற்கு முத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அந்த பெற்றோர்களுக்கு கிடைச்சிருக்கா? புனிதவதியான பெண்ணின் வயிற்றில் பிறந்து முத்தி கிடைக்கிறது வரமா சாவமா? ஒரு புனிதமான ஆத்மாவை தன் கருவுல சுமந்து அவங்களுக்கு முத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்கிறது அந்த புனிதவதியான பெண்மணிக்கு அவங்க சன்னதி வளர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்காம போயிடுமா? குழந்தை பிறந்த உடனே இறந்து போகிறது அவங்களோட பூர்வ ஜென்ம பலன்.